சந்தர்ப்பத்திலே இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வானது எல்லாம் வல்ல இறைவனுடைய நிறை ஆசீரோடும் எங்களுடைய பேசாலை பங்கின் பாதுகாவலி புனித வெற்றி அன்னையுடைய பரிந்துரையோடும் இனிது நடைபெற்று முடிய வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். அன்பானவர்களே, புலவருடைய படைப்புகள் பல கத்தோலிக்க திருமறை சார்ந்தவையாகவும் புனிதர்களின் ஆழமான நம்பிக்கையையும் அதனை பரப்புவதற்கான முயற்சிகளையும் சமூக விழுமியங்களோடு இணைத்து வழங்குவதாக காணப்படுகின்றது. இவருடைய எழுத்தாக்கங்கள் பல. இந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கிற பொழுது இவருடைய நீண்ட கூத்துக்கள் 7. இந்த கம்ப்யூட்டர், இந்த புத்தகம் நீண்ட கூத்துக்கள் 7. பிலோமினா அம்மா கூத்து, ஸ்நாபகர்லப்பர் கூத்து, அருளானந்தர் நாடகம், அப்படி பல 7. இவருடைய கட்டுரைகள் பல, வில்லுப்பாட்டுகள் பல, இவருடைய ஆக்கங்கள் பல பல நிறைந்திருக்கின்றன. என்றாலும் இன்றைய நாளிலே இந்த இரட்சணிய காவியம் என்கின்ற அருமையான நூலை வெளியிடுவது சால பொருத்தமானது. இரட்சணிய காவியம், கடவுள் இந்த மனு குலத்தை எவ்வாறு மீட்டார், மீட்பதற்கு என்ன செய்தார், எந்த யுக்திகளை எந்த வழிகளை பயன்படுத்தினார் என்பதை ஒரு கலைநயத்தோடு இந்த ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். எனவே இந்த ஆசிரியரை, இந்த புலவரை நன்றியோடு நினைத்து அவருக்காக, அவருடைய ஆன்ம சாந்திக்காக மன்றாடி நிற்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டை மேற்கொள்ளுகின்ற, பல சிரமங்கள் மத்தியிலே மேற்கொள்ளுகின்ற புலவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், பேரப்பிள்ளைகள், இவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். பேசாலை புனித வெற்றி அன்னை பங்கு சமூகம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். புலவரின் எழுத்தாக்கங்களும் நாடகங்களும் காலத்தால் மறைந்து விடாது அடிக்கடி அரங்கேற்றப்பட்டு எதிர்கால சந்ததிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். புத்தகங்களை, ஏடுகளை மூடி கவனமா ஒளிச்சு வச்சிடாமல், புத்தகங்களை ஏடுகளை கவனமா மூடி கட்டி ஒளிச்சு வச்சிடாமல் அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த கலைகளை, இந்த ஆக்கங்களை, இந்த வளமைகளை நாம் அளிக்க வேண்டும். எனவே இந்த குடும்பம், இந்த நாடகங்கள், நம்முடைய பேசாலை இந்த பாரம்பரிய கிராமத்திலே, கலை வளம் நிறைந்த இந்த கிராமத்திலே, ஆற்றல்கள், அறிவுகள், திறமைகள் இந்த கிராமத்திலே, இந்த கலைகள், இந்த நாடகங்கள், இந்த வில்லுப்பாட்டுகள் அடிக்கடி அரங்கேற்றப்படுவதன் மூலம் இந்த புலவர், அவர் இறந்தாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய கடினமான உழைப்புகள் இந்த உலகத்திற்கு பயன் கொடுக்கும். எனவே இந்த நல்ல நாளிலே, இந்த புத்தக வெளியீட்டிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர் இந்த நிகழ்வுக்கும் இவருடைய வழித்தோன்றல்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஆசிப்பதோடு, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற எல்லாரையும் எல்லாம் வல்ல இறைவன் தானே ஆசீர்வதித்து அவர்களை நிறைவாக்குவாராக என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.